கடன் வாங்கியதால் தான் தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்த நிலையில் நிபுணர் குழு அமைத்தும் 4.38 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தை எட்டி ஏற்கனவே நாம் பெருமையோடு சொல்லியிருக்கக்கூடிய 9.69% என்கின்ற அந்த ஜிஎஸ்டிபியினுடைய அந்த இலக்கையும் தாண்டி இன்றைக்கு 11.8% இன்றைக்கு அந்த பொருளாதார குறியீடுகள் உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ 12% நாம் நெருக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இது இந்தியாவினுடைய பல மாநிலங்களை ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாடு தான் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. நேற்று தினம் நிதியமைச்சர் பேசுறார், வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தமிழகத்திலே கடன் அதிகமாக வாங்கிவிட்டது என்று. கடன் வாங்கினா கடன் வாங்கினாலும் சொல்ல முடியும், அப்படிதாங்க சொல்ல முடியும். கடன் வாங்கினா கடன் வாங்கினாலும் சொல்ல முடியும். நீங்க என்ன தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அதை சரி செய்ய கடன் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம், உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம். நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க, குழு அமைச்சீங்க. அந்த குழுல நிபுணர்களை நியமிப்பதா சொன்னீங்க, நிபுணர்கள் நியமிச்சீங்க. இந்த 4 ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த குழுனுடைய என்ன வேலை? இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும், வருவாயை பெருக்க வேணும். இதுதான் இந்த குழுனுடைய பணி. அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார். 4,38,000 கோடி 4 ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார்.